ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூகே தமிழ் டு இங்கிலீஷ். நாம் இந்த வீடியோவில் தமிழ் வழியாக ஆங்கிலத்தை எப்படி எளிமையான முறையில் கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயத்த அடிப்படையான வார்த்தைகளை இதில் நான் காமிச்சிருக்கேன். எளிமையாக பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? இப்போ நடக்கிற செயலையும் மற்றும் ரெகுலராக நடக்கிற செயலை தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்பாக நம்ம இதில் பயன்படுத்தலாம். சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்பு. சப்ஜெக்ட்னா வாக்கியத்தில் முதல் பாகத்தில் வர்றது தான் சப்ஜெக்டு. வேர்பு வினைச்சொல். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இல்லாமல் எந்த ஒரு சென்டென்ஸும் அமைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபீல் சேட், எனக்கு கவலையாக இருக்குது. இது நவ், இப்போ நடக்கிற செயலில் தான் நம்ம இதில் சொல்லிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட். ஐ லைவ் இயர், நான் இங்கே தான் வாழறேன். இது ரெகுலராக நடக்கிற செயல் தான். ஐ லைவ் இயர், நான் இங்கே வாழறேன். ஐ ஒர்க் ஹியர், நான் இங்கே வேலை செய்கிறேன். இது ரெகுலராக நடக்கிற செயல். ஐ ஒர்க் ஹியர். அடுத்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஐ கோ டு ஜிம், நான் ஜிம்முக்கு போகிறேன். ஐ மீட் ஹிம் டெய்லி, தினமும் அவனை நான் பார்க்குறேன். ஐ கால் ஹிம் எவ்ரி வீக், எல்லா வாரமும் அவனை நான் கூப்பிடுறேன். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ நடக்கிற செயலும் ரெகுலராக நடக்கிற செயல் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஆக்சிலரி வெர்ப். டூ, டஸ், டிட். இதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸு எளிமையாக மேக் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். வாங்க. டூவும் டஸ்ஸும் ஒன்று தான். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, யூ, வி, தே இது கூட டூ வரும். ஹி, ஷி, இட் இது வரும்போது டஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணணும்னா ஐ, யூ, வி, தே இது கூட டிட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸில். இ, ஷி, இட்டு இது கூடவும் நம்ம டிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். டூவும் டஸ்ஸும் டிட்டும் அதிகமாக கேள்வியில் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல எஸ்ஆர் நோ கொஸ்டின் நம்ம எப்படின்னு நம்ம பார்க்கலாம். எஸ்ஆர் நோ கொஸ்டின் அந்த கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை என்ற பதில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு தெரியுமா, டூ யூ நோ, இதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லுவோம்? எஸ் ஆர் நோ. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஆர் நோ கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் நம்ம என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ வரணும்னா டூ ப்ளஸ் ஐ, வி, யூ, தே ப்ளஸ் வேர்பு. இது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள், டூ தே கம், அவங்க வர்றாங்களா? டூ தே கம், அவங்க வர்றாங்களா? டூ யூ கோ, நீ போறியா? டூ யூ கோ, நீ போறியா? டூ வி ஸ்டே, நாம் தங்குறோமா? டூ வி ஸ்டே, நாம் தங்குறோமா? டூ ஐ நீட், எனக்கு தேவையா அல்லது எனக்கு வேணுமா? ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். டூ வச்சு பல சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஓகே, இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டஸ்ஸை வச்சு எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணலான்னு பார்க்குறேங்க. டஸ்ஸு ஹி, ஷி, இட்டு இது வரும்போது டஸ்ஸை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், டஸ் ஷி கம், அவள் வர்றாளா? டஸ் ஹீ ஸ்டே, அவன் தங்குறானா? டஸ் இட் ஈட், அது சாப்பிடுதா? ஸோ இப்படி நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணலாம். ஓகே, இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பார்க்கலாம். டிட் ப்ளஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் ப்ளஸ் வேர்பு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிட் யூ கோ, நீ போனியா? டிட் யூ கோ, நீ போனியா? டிட் தே சி, அவங்க பார்த்தாங்களா? டிட் தே சி, அவங்க பார்த்தாங்களா? டிட் ஈ கம், அவன் வந்தானா? டிட் ஈ கம், அவன் வந்தானா? இது பாஸ்ட் டென்ஸு. டிட்டு வந்தாவே நம்ம கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகேவா? நீ போனியா, அவங்க வந்தாங்களா, அவன் வந்தானா, டிட் ஈ கம், டிட் தே சி, டிட் ஈ கோ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணலாம். ஓகே,
அடுத்தது நான் உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வச்சு எப்படி நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். இதை நம்ம எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணலான்னு பாருங்கள். டிட் ப்ளஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட் ப்ளஸ் வேர்பு. ஸோ இதை வச்சு இங்கே நீ சொன்னியா, அவங்க கேட்டாங்களா, அவன் தூங்கணும்னா, இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ இதை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்ன? டோன்ட், டசன்ட், ஓகேவா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஐ, வி, யூ, தே ப்ளஸ் டோன்ட் ப்ளஸ் வேர்ப். ஹீ, ஷீ, இட் ப்ளஸ் டசன்ட் ப்ளஸ் வி1. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும்னு பாருங்கள். தே டோன்ட் கம், டூக்கு பாஸ்ட் டென்ஸு டோன்ட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வரதில்லை. தே டோன்ட் கம், அவங்க வரதில்லை. ஐ டோன்ட் கோ, நான் போகிறதில்ல. ஐ டோன்ட் கோ, நான் போகிறதில்ல. யூ டோன்ட் நோ, உனக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ, உனக்கு தெரியாது. ஓகே, இப்போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு இ, ஷி, இட்டு. ஸோ இது வந்தால் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்னா டசன்ட். ஸோ ஏன்னா ஷீ, ஹி, இட்டு இது வந்தாவே என்ன பண்ணணும்னா டசன்ட் போடணும். ஷீ டசன்ட் கம், அவன் வரதில்லை. இ டசன்ட் கோ, அவன் போகிறதில்ல. இ டஸ் ஈட்டு, அவன் சாப்பிட்றதில்ல. ஸோ ஓகேவா, இப்போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட் ப்ளஸ் டிடன்ட் ப்ளஸ் வேர்பு. ஓகேவா, ஷீ டிடன்ட் கம், அவன் வரலை. ஹீ டிடன்ட் கோ, அவன் போகலை. ஹீ டிடன்ட் ஈட், அவன் சாப்பிடலை. ஹீ டிடன்ட் கம், அவன் வரல. ஹீ டிடன்ட் கோ, அவன் போகலை. ஐ டிடன்ட் ஈட், அவன் சாப்பிடலை. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இப்போது டபிள்யூஹெச் கொஸ்டின் வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம கொஸ்டின் நம்ம மேக் பண்ணலான்னு பாருங்கள். வாட், வென், வேர், விச், ஹவு, ஹூ. ஓகேவா, ஸோ இதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணலான்னு பாருங்கள். வென் டஸ் ஷீ கம், அவன் எப்போ வர்றான். வென் டிட் ஷீ கம், அவன் எப்போ வந்தா. வாட் டஸ் ஹீ டூ, அவன் என்ன செய்கிறான். வாட் டிட் ஹீ டூ, அவன் என்ன செஞ்சான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை நம்ம எப்படி மேக் பண்ணுறது. வாட், வென், வேர், விச், ஹவு, ஹூ இதெல்லாமே நம்ம கொஸ்டின் நம்ம கேட்குறது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சேலஞ்சுன்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா, சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான் இது. உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் போகிறீங்களா, இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். நீங்கள் போகிறது இல்லையா, இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். நீங்கள் போனீங்களா, நீங்கள் போகலையா, நீங்கள் போகலை, நீங்கள் எங்கே போனீங்க. ஸோ இதெல்லாமே வச்சு இதெல்லாமே வச்சு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் போட்ட எல்லா டூ, டஸ், டிட், ஸோ இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா, இது நீங்கள் என்னென்னு புரிஞ்சுதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.